100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலையை பொறுத்து, ராகு கேது பகவான்களின் பெயர்ச்சியை வைத்து என்ன நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல உங்களுடைய கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவானும், சந்திரன் பகவானும், சுகஸ்தானத்தில் சனி பகவானும், ருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், களத்திரஸ்தானத்தில் சூரியன், புதன், குரு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், கேது பகவான் என்று கிரக நிலைகளெல்லாம் இப்படி தான் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களை யாராலும் அசைத்து கூட பார்க்க முடியாது. கிரகங்களின் சாதகமான நிலை உங்களுடைய வாழ்க்கைக்கு பக்க பலமாக மாறப்போகின்றது. இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு மரியாதை கொடுக்காதவங்க, உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் கூட மரியாதை கொடுக்க போகிறாங்க. உங்களை பற்றி பெருமை பேச போகிறாங்க. உங்களுக்கு எதிரியாக இருந்தவர்கள் கூட நண்பர்களாக மாறப் போகிறாங்க. போட்டியும் பொறாமையும் கொண்டு புழுங்கியவர்கள் எல்லாம் இடம் தெரியாமல் ஓடி ஒளிய போகின்றார்கள். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் வெற்றியை பார்க்க போகிறீங்க. இதுநாள் வரைக்கும் போட்டிருந்த முதலீடுகள் எல்லாம் பெரும் லாபத்தை கொடுக்க போகின்றது. உங்களுக்கு பணம் கையில் புரளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மாறப்போகின்றது. தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மற்ற ராசிக்காரர்களை விட அதிர்ஷ்டமும் யோகமும் ஒரு படி அதிகமாகவே அடிக்கப் போகின்றது. தனுசு ராசி அப்படின்றது மற்ற ராசிக்காரர்களை விட மிக மிக சிறப்பான ராசி. மற்ற ராசிக்காரர்களை விட யோகம், அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய ராசி அப்படின்றதையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உணர்த்த போகின்றது. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக கொடிகட்டி பறப்பீங்க. வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரி கூட உங்களுக்கு மரியாதை கொடுக்க போகின்றார். சக ஊழியர்கள் எல்லாம் உங்களுடைய திறமையை கண்டு ஆச்சரியப்பட போகிறாங்க, மிரண்டு போக போகிறாங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற நல்ல செய்திகள் உங்களுக்கு வரப்போகின்றது. இல்லை, அதெல்லாம் நமக்கு தேவை அப்படின்ட்டு யோசிச்சிங்க, அதெல்லாம் நமக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு தேவை அப்படின்னா அதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்கனாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி தான் கிடைக்கும். இப்படி வெற்றி மேலே வெற்றி தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, வேலை ரீதியாக கிடைக்கும் அப்படின்றதுனால மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. குடும்பத்தின் நிலையை பற்றி பார்க்கும்போது உங்களுடைய குடும்பம் மிக பெரும் அளவிலான உச்சத்திற்கு, முன்னேற்றத்திற்கு செல்ல போகின்றது. உங்களுடைய தாய் தந்தை வகையில் இருந்து பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும். சகோதர சகோதரிகள் நம்மளை புரிஞ்சிக்கலையே, அண்ணன் புரிஞ்சிக்கலை, தம்பி தங்கை அக்கா இவங்க யாருமே புரிஞ்சிக்கலையே அப்படின்ட்டு ஏக்கத்தில் இருந்த உங்களுக்கு அத்தனை ஏக்கமும் தீர்ந்து அவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பதோடு தேவையான நேரத்தில் தேவையான உதவியையும் செய்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது பெரும் மகிழ்ச்சி தான். கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா, இதுநாள் வரைக்கும் பல பிரச்சனைகளை சந்தித்திருந்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு, அதாவது கணவன் இல்லை மனைவி, உங்களில் யாரோ ஒருவர் தனுசு ராசியாக இருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் நல்லது தான் நடக்கும். இனி பழைய கெட்ட காலங்கள் எல்லாம் மறைந்துட்டோம். ஆகஸ்ட் 15க்கு பிறகு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றம் தான், ஏற்றம் தான் இருக்குமே தவிர இரக்கம் அப்படின்றதே இனி இருக்காது. உச்சத்துக்கு போயிடுவீங்க, பெரும் முன்னேற்றத்துக்கு போயிடுவீங்க. அக்கம் பக்கத்தினரை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பான வாழ்க்கை தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு அமையப் போகின்றது. பிள்ளைகளால் பேரும் புகழும் கிடைக்கப் போகின்றது. பிள்ளைகள் உங்களுக்கு தேவையானவற்றை
செய்து கொடுக்க போகின்றார்கள். மிக மிக முக்கியமான விஷயம், ஒரு குடும்பத்துக்கு தேவையானது இருக்க இடம், உண்ண உணவு, அதே மாதிரி வண்டி வாகனங்கள், யோகம், சொத்து சேர்க்கை, இதெல்லாம் அடிஷ்னல் தான். அந்த அடிஷ்னலாக இருக்கக்கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கையான வண்டி வாகனம், சொத்து சேர்க்கை, இதெல்லாம் உங்களுக்கு வாங்குவதற்கான யோகம் பன்மடங்கு இருக்கின்றது அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். ஒட்டு மொத்தமாகவே குடும்பத்தின் நிலை அப்படின்றது சிறப்பான நிலையாகத்தான் இருக்க போகின்றது. குடும்பத்தின் நிலையை பற்றி கவலைப்படாதீங்க. பெரிய பாதிப்புகள் அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். நல்லது மட்டும்தான் குடும்ப ரீதியாக நடக்கும். கடன் தொல்லைகளுக்கும் ஒரு வழி பிறக்கப் போகின்றது. வட்டி கட்டி மாளலையே என்று நொந்து போயிருந்த, மூளையில் முடங்கி கிடந்த தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முன்பின் தெரியாதவர்கள் கூட உதவி செய்ய போகிறாங்க. அரசாங்க ரீதியிலிருந்து கூட உதவி கிடைக்கப் போகின்றது. அதன் மூலமாக கடன் தொல்லைகளுக்கும் ஒரு முடிவு கட்ட போகிறீங்க. இப்படி தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக, குடும்ப ரீதியாக, பண வரவு ரீதியாக உங்களால் கொடிகட்டி பறக்க முடியும் அப்படின்னா ஏன் சுகபோக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியாது? நிச்சயம் அதையும் அமைத்து கொள்ள முடியும். இப்படி நல்லது மட்டும்தான் நடக்குமா சாமி? நான் வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கு போயிடுவேனா? பெரும் முன்னேற்றத்தை பார்ப்பனா? அப்படின்னா எனக்கு இனி வசந்த காலம்தானா, பொற்காலம்தானா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அப்படி தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் சில விஷயங்களில் 3 மிக பெரும் சம்பவம் சொன்னீங்களே சாமி, அது என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த விஷயத்துக்கு தான் இப்போ வரோம். உங்களுடைய உறவுக்கார பெண், அடுத்ததாக உங்களுடைய நண்பர் வகையில் இருக்கக்கூடிய பெண், 3வதாக முன்பின் தெரியாத பெண். இப்படி யாராக இருந்தாலும் இந்த 3 நபர்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது உங்களுக்கு நல்லது. ஏன் சாமி, எந்த வழியில் இவங்களால் பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்குவீங்க இவங்கக்கிட்ட. அதாவது நண்பர் தானே, உறவினர் தானே அப்படின்ட்டு இந்த 2 நபர்கள்கிட்ட கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டு பேசுவது, தேவையில்லாமல் சில செயல்களை செய்வது அப்படின்னா அது உங்களை எங்கே கொண்டு போய்விடும்? பிரச்சனைகளை தான் கொண்டு போய்விடும். அப்படி ஒரு காலகட்டமாக இது வர வாய்ப்புகள் அதிகம். அப்படின்றதுனால எச்சரிக்கையோடு இல்லைன்னா நிச்சயம் பிரச்சனை தான் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். அதே மாதிரி முன்பின் தெரியாதவங்க கிட்ட, குறிப்பாக பெண்கள் கிட்ட என்ன தேவையோ அதை மட்டும் கேளுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசி, தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்து சிக்கி கொள்ளாதீர்கள். ஒரு மனுஷனுக்கு ஒழுக்கம்தான் முக்கியம். அந்த ஒழுக்கத்தை மீறினா நிச்சயம் உங்கள் மீது பிரச்சனை, அடுத்தடுத்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வந்து விழும். அதை சமாளிக்க முடியாமல் உங்களுடைய வாழ்க்கையே முடிந்துவிடும். ஆகையால் இந்த பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த நபர்களிடம் இந்த காலகட்டத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒழுக்கத்தை தவறுனா நிச்சயமாக எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, ஏன் உலகின் முதல் நபர் நான் தான் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நபர்களிடம் கூட ஒழுக்கம் இல்லைன்னா அடிமட்டத்தில் தான் அவங்கள மக்கள் பார்ப்பாங்க. ஆகையால் ஒழுக்கத்தோடு இருங்க. பெரிய பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழுங்க. கடைசியாக உடல் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்போது பெருசாக உடல்நல பாதிப்புகள் எல்லாம் இருக்காது. கட்டுக்கோப்பான உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க போகிறீங்க. எப்போவுமே தனுசு ராசியில் பிறந்தவங்க உடல் ஆரோக்கியத்தோட கட்டுக்கோப்பான உடலோடு இருக்கணும். நல்லதை சாப்பிடணும், நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்றதில் தான் குறிக்கோளாக இருப்பீங்க. அதன்படி உங்களுடைய மனதிற்கு ஏற்றார் போல பல நல்ல விஷயங்கள் கிரகங்களின் மூலமாக நடக்கப் போகின்றது. கிரகங்களின் சாதகமான பலன்கள் காரணமாக நல்லதை பார்ப்பீங்க, சுகபோக வாழ்க்கையை வாழ்வீங்க. மற்றபடி பெரிய பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் வாழ்ந்து காட்ட பாருங்க. ஊரே மிச்சும் அளவிற்கு, ஊரே உங்களை புகழும் அளவிற்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி வாழ்க்கையில் நல்ல மனிதன் அப்படின்ற ஒரு பெயர் வாங்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு அமையப்போகின்றது. கடைசியாக ஒரு சில விஷயங்கள். இந்த ஆகஸ்ட் 15க்கு பிறகு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை ஏதோ ஒரு நாளில் கோவிலுக்கு சென்று வணங்குங்க.
வீட்டில் வணங்குவது இருக்கட்டும், வீட்டில் எல்லா சாமியை வச்சு கூட வணங்குவீங்க. ஆனால் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை அந்த கோவிலுக்கே சென்று வணங்கி பாருங்கள். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் யோகமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அடிக்கும். அதே மாதிரி 1, 7, 6 இதெல்லாம் அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும். நீலம், மஞ்சள், பச்சை, கருப்பு இதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும். எங்கே எண்கள் தேவையோ, எங்கே நிறங்கள் தேவையோ அந்த இடத்துல பயன்படுத்தி பாருங்கள். இந்த அதிர்ஷ்டங்களை, அதிர்ஷ்ட எண்களையும் நிறங்களையும் உங்களுக்கு மென்மேலும் வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம்.